மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தெய்வீக தர்பார் மியூசிக்கல் டே ஸ்பெஷல். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களுக்கான மிகப்பெரிய திருமண சேவை. பேர் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஆனால் நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் கோல்டு தேவராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் வந்துச்சு. சிறு வயதில் நீங்கள் எப்படி வந்து ஒரு மியூசிக்கல் ஆர்ட்ஸ் காலேஜ்குள்ளே போனீங்க, எப்படி இந்த பேர் வந்துச்சு, அதை எங்களுக்காக கொஞ்சம் நிரூபித்து சொல்ல முடியுமா? நிச்சயமா. நான் வந்து 8th படிக்கும்போது வந்து சின்ன தம்பி படம் வந்தது. அப்போ வந்து முதல் மேடை கிடச்சிது எங்கள் மாமா மூலயமா. 92லேருந்து நான் பாடிக்கிட்டு இருக்கேன். டிப்ளமோ இன் மியூசிக் வந்து 99ல் ஃபினிஷ் பண்ணேன். அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு பாட்டில் வந்து எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் கிடச்சிது. ஸோ கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அந்த கோல்டை தூக்கி வச்சுக்கிட்டு தேவராஜ் கோல்டு தேவராஜ் ஆகிட்டேன். சிறு வயதுலேருந்தே நம்ம மியூசிக் தான் கற்றுக்க போகிறோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து பட்ட கஷ்டங்கள், நம்ம முயற்சி செய்த விதங்கள், நம்ம என்னென்ன முயற்சி செய்கிறோம், இதெல்லாம் எங்களுக்காக ஷேர் பண்ணுவோம். நிச்சயமாக. நான் வந்து குடிசை வீட்டில் பிறந்து வளர்ந்த பையன். இங்கே சென்னை திருவொற்றியூரில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலில் வளர்ந்த பையன் தான் நான். 10th முடிக்கிறேன். படிப்பு ஆவரேஜாக இருக்குது. ஃபுல்லாக பாட்டு மேலேயே தான் நாட்டம் எனக்கு. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லும்போது மியூசிக் காலேஜில் சென்னை அடையார் அரசு இசை கல்லூரியில் வந்து 10th படித்தா வந்து டிப்ளமோ இன் மியூசிக் படிக்கலாம்னு சொல்லும்போது பாட்டு நல்லா வருதுன்னு சொல்லிட்டு பாட்டில் அப்போ ஜாயின் பண்ணப்பட்டு தானே இல்லை சினிமா பாட்டுகள்? இல்லை, அப்போ வந்து நான் வந்து லைட் மியூசிக் பாடிட்டு இருக்கேன். ஓகே. லைட் மியூசிக்கில் வந்து நான் வந்து 92லேருந்து சின்ன தம்பி படத்துலேருந்து கச்சேரி பாடிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ லைட் மியூசிக்கை நான் பாடிக்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் வந்து டிப்ளமோ இன் மியூசிக் சேர்ந்தேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயன்றதால நான் வந்து கோல்டு மெடலும் வாங்கினேன். ஓகே. வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு கௌதம புத்தர் சொன்னதை நம்ம கமல் சார் கூட சொல்லுவார். ஸோ எல்லாரும் வலியை கடந்து தான் வந்தாகணும். அந்த வலியை வந்து என்னோட மியூசிக் வந்து எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிச்சு. இன்னைக்கு வந்து நான் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து கந்த சஷ்டி கவசம், சுப்ரபாதம், அந்த வரிசையில் நான் பாடின அந்த சிவவாக்கிய சித்தர் பாடல், ஓடி ஓடி பாடலும் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. முதல் நாளுக்கும் இன்னைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி சார் நீங்க பாருங்க? என்னென்ன விஷயம் உங்க லைஃப்ல மாறி இருக்கு? முதல்ல வந்து நான் வந்து 99ல் வந்து ஜிப்ரான் அவர்கள், மியூசிக் கம்போசர் ஜிப்ரான் அவர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றாரு. 99ல் பண்றாரு. அப்போ வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோரஸ் பாடினோம். அந்த நாள் வந்து என்னால் மறக்கவும் முடியாது. அங்கே ஸ்டார்ட் பண்ணது ப்ரொஃபஷனல் மைக்கில். அப்போ தான் ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2002லேருந்து வந்து நான் நிறைய ஜிங்கிள்ஸ் பாடுறேன். நம்மளை தெரிஞ்ச சில பேர் இருக்காங்க, நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சக்ஸஸா, இல்லை சக்ஸஸை நீங்கள் எப்படி பார்க்க? சக்ஸஸ் வந்து அது வந்து கடவுள் கொடுக்குற பிச்சை. நீ உன்னோட தொழிலில் வந்து உண்மையாக இருந்தேன்னா நிச்சயமாக நான் வந்து உனக்கு வந்து சக்ஸஸ் கொடுப்பேன்னு ஆண்டவன் சொல்லுவான். ஸோ நீங்கள் ஒரு மெக்கானிக்கோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவரோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு மீன் விற்கிறவரோ, யாராக இருந்தாலும் உங்கள் தொழிலை நீங்கள் வந்து பயபக்தியாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆண்டவன் வந்து சத்தியமாக கொடுக்கும். நீங்கள் உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட மனுஷன், எவ்வளோ இணக்கமான மனுஷன், எப்படி வந்து விட்டு கொடுத்து போகிறது, கோபப்படாமல் இருக்கிறது, இல்லை மற்றவங்க வெறுப்பேற்றும் போதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போதோ எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோட வந்து கோட்பாடு எல்லாமே வந்து அன்பே சிவம். அன்பு தான் வந்து உலகை வெல்லும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி இன்றி இருக்கணும், இந்த உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி இன்றி இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம ரோட்ல நடந்து போறோம், பைக்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து நடந்து போவாங்க. போகும்போது குழந்தை வந்து அவங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்காது, இவங்க ரைட் சைட்ல போன் பேசிட்டு ரைட் சைட்லயே குழந்தை இருக்கும். விபத்து நடக்கிறதுக்கு, ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய ஹோப் இருக்கு. நான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்கள்ட்ட சைகை காட்டுவேன். அவங்க அதை வந்து ஏத்துக்கலன்னா வண்டியை ஓரம் கட்டிட்டு, அம்மா குழந்தை எப்பவுமே நமக்கு ரைட் சைட்ல வரக்கூடாதுமா, நம்ம உள் பக்கம் வரணும்னு சொல்லிட்டு தான் போவேன். இது கிட்டத்தட்ட என்னோட குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேருக்கு நான் சொல்லியிருப்பேன். டெய்லி 2 பேருக்கு சொல்றேன். நம்ம முன்னாடி போறவங்க இந்த ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து இந்த ஆமா 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 இது வந்து நிறைய ஆக்சிடென்ட், நிறைய ஹோப் இருக்கு. ஏன்னா குழந்தைங்க வந்து கரெக்டா ரோடு நடந்து வர சொல்ல முடியாது, திடீர்னு குறுக்கல போயிடும். இவங்க என்ன பண்றாங்க, போன் பேசிட்டே போறாங்க. போன் பேசுறாங்க பேசல அதெல்லாம் இல்ல, யாரை பார்த்தாலும் அம்மா எப்பவுமே நம்ம நடந்து போகும்போது அப்பாவோ ஐயாவோ அம்மாவோ போகும்போது நான் சொல்லுவேன், குழந்தை நமக்கு எப்பயுமே உள்பக்கம் வரணும்னு. அது வந்து சந்தோஷமா இருக்கும். என்னோட பெண் குழந்தைய பெரிய பொண்ணு வருவா, வரும்போது பின்னாடி பாப்பான், அப்பா நீங்க சொன்னீங்க அவங்க மாத்திட்டாங்க. அது வந்து பெரிய அவார்டு வாங்கின மாதிரி புள்ள இருக்குது. மியூசிக்ங்கிற அந்த ஒரு மீடியம் இல்லாம வாழ்க்கை எப்படி இருக்கணும் உங்களால நினைச்சு பார்க்க முடியும். பூமி நின்றுட்டா
நம்மளால வாழ முடியுமா இயங்க முடியுமா அந்த மாதிரி தான் மியூசிக் இல்லாமல் வந்து இயங்கவே முடியாது. நிச்சயமாக நீங்கள் வந்து சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அடர்த்தியாக வந்து ஒரு சில தெருக்களில் மரம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா குயில் கத்திட்டு கிளி குயில்கள் ஸோ அந்த அந்த குயிலுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அந்த ஒரு டோனுக்கு நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் ஏஐன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த டெக்னாலஜியில் அந்த குயில் சத்தத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா? 90% தான் கொண்டு வர முடியும். இல்லை என்னதான் பண்ணாலும் அது ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இசை வந்து எங்கும் இருக்கு, எங்கும் பரவே இருக்கு. இப்போ ஆட்டோ ஓட்டுறாரு நண்பர், அவர் ஹார்ன் அடிக்கிறாருன்னா அதில் ஒரு மியூசிக் இருக்கு. இந்த மாதிரி வந்து மியூசிக் இல்லாத ஒரு உலகமே இயங்காதான் சொல்லுவேன் சார். இதுவே ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, முதல்ல மியூசிக் வந்து எதனால எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், எதனால உருவாக ஆரம்பிச்சதுன்னா நமக்குள்ளே இருக்கும் போது சில பேர் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அதை வந்து ஒரு சில மியூசிக்கை வச்சு நம்ம உடம்புல இருக்க நோய் நொடிகள்லாம் கியூர் பண்ற சுச்சுவேஷன்லாம் நடக்கும். இப்போ அது ஏஐல நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் அதை நம்ம சவுண்டை வேணா கொண்டு வர முடியும். ஆமா, அது வெறும் சவுண்டா தான் கேட்க முடியுமே தவிர அந்த ஒரு மருத்துவத்தை நமக்கு கன்வே பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்களா? இல்ல நீங்க அதை பத்தி ஏதாவது ஒரு கதை ஏதாவது? நிறைய அப்ராட்ல கூட ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்களாம், ஒரு மென்மையான ஒரு மியூசிக்கை வந்து அந்த பேஷண்ட்டு காதில் படுற மாதிரி ப்ளே பண்ணுங்க, ஒரு ஃப்ளூட்டோ ஒரு வயலினோ அப்படி பண்ணும்போது ரொம்ப வந்து அது வந்து கனெக்ட் ஆகுதான். ஸோ மியூசிக் தெரப்பின்னு நிறைய போயிட்டு இருக்கு, நிறைய மியூசிக்கும் இருக்கு. ராஜா சார் மியூசிக் வந்து ஹவு டு நேம் இட்லாம் கேட்டு பாருங்களேன். அது வந்து அப்படியே உங்களுக்கு தாளாட்டுற மாதிரியே இருக்கும். மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில புரியும், மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து புரியும். தெரியாதவங்களுக்கு வந்து அம்மா தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தெய்வீக தர்பார் மியூசிக்கல் டே ஸ்பெஷல் பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ட்ரீமிங் now on Flagship Value OTT.